தர்பூசணி திவாகருடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திவாகர் அவர்கள், மாக்காப்பா, புகழ் மற்றும் கானா வினோத் 3 பேரும் சேர்ந்து என்ன மாறி மாறி தாக்குனாங்க. மாக்காப்பா அவர்கள் இரும்பு ராடு எடுத்து அடித்தார். அவர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யணும் அப்படின்னு நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கிறாரு. அதற்கு நேரில் ஆஜராகி இவங்க 3 பேரும் விளக்கம் கொடுக்குறாங்க, பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் அத்துமீறி நடந்துக்கிட்டான். அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் இது வரைக்கும் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும், ஏன் கூட வந்து ஒரு நாள் வாழு அப்படின்னு கூப்பிடுறான். அதனால தான் பிரச்சனையாச்சு. நாங்கள் அதைத்தான் கேள்வி கேட்க போனோமே தவிர அவனை நாங்கள் தாக்கலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி மாக்காப்பா ஆனந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. நம்ம கூட என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இவன் வந்து லூசு தான், இவன் வந்து ஒரு மெண்டல் தான், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி தான், ஆனால் இவன் பொய் சொல்ல மாட்டான், இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை தாக்கியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இவனுக்கும் கானா வினோத்துக்கும் பிக் பாஸ்லேயே முன்விரோதம் இருக்குது. அப்போது இவனை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இவன் பொண்ணு விஷயத்தில் தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்க போனோம் அப்படின்னு சொல்லி இவங்களை தற்காத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தர்பூசணி திவாகர் ப்ரோவோக் டிவின்னு ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலு, அதற்கு வந்து இன்டர்வியூக்காக போயிருக்கான். அதில் நெறியாளர் வந்து அடுக்கடுக்காக இவங்கிட்ட கேள்விகளை முன்வைக்கிறார். அப்போது ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லை மீறி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த பொண்ணு பேசி நீங்கள் தான் அதை பண்ணீங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை ஒன்று எங்களுக்கு அமைச்சிருக்காங்க, அதை பாருங்கன்னு சொல்லி திவாகர்கிட்ட அதை காட்டுறாரு. காட்டி அதை வந்து ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திவாகர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கனக்குள்ளே கத்தி கலாட்டா பண்ணி, ஐயோ என்னை கடத்திட்டு வந்து இங்கே வந்து மிரட்டுறாங்க, என்னை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கேமராவை அடித்து உடைக்க போகிறான். அவனை எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. தடுக்கிறப்போ சொல்கிறான், எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறான். டே, உன்னை தடுக்க தானே செஞ்சாங்க, நீ என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்கிற, நீ இப்போயே இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா அவங்க உண்மையிலேயே உன் மேலே கை வைக்கல போல இருக்கே. நான் கூட இவன் உண்மையை தான் சொல்லுவான், பிக் பாஸில் வந்து இவன் பொய் சொல்லி நம்ம பார்த்ததில்ல, அதனால் இவன் சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பினோம். ஆனால் இவன் அறந்தாங்கி நிஷா கிட்ட உண்மையிலேயே எல்லை மீறி நடந்திருக்கிறது தான் உண்மையாக இருக்கும் போல இருக்கு. ஒரு பெண்கிட்ட இந்த மாதிரி அத்துமீறி பேசும்போது குனிய வச்சு 4 ஊமை குத்தி அனுப்பாமல் வேற என்ன பண்ணுவாங்க? ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது. அறந்தாங்கி நிஷா திவாகர் வந்து அப்படி தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறப்போ ஏன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கல? எதுக்காக வீடியோவாக எடுத்து அதை அனுப்பணும்? இப்போது இதே கானா வினோத், புகழ், மாக்காப்பா இவங்க 3 பேருக்கும் இவனால் பிரச்சனை வந்துருச்சு. சரி, இதே நிஷா கிட்ட போய் அம்மா அவனுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுமா அப்படின்னு அவங்க ஏன் தூண்டி விட்டுருக்க கூடாது அப்படின்னு திவாகருடைய ஆதரவாளர்களும் சொன்னாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த இடத்துல ஆதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குக் வித் கோமாளிக்கும் பிக் பாஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அதாவது பிக் பாஸுக்கு இருக்கிற அட்வான்டேஜ், குக் வித் கோமாளிக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பிக் பாஸில் 24/7 கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த தர்பூசணி திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டலாம் அந்த 47 நாள் இவன் இருந்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான சில்மிஷங்களில் ஈடுபட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு, அந்த பொண்ணை பக்கத்தில் நின்று மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உன் மேலே என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு பேசினவன் தான் அந்த திவாகர். ஆரோரா சின்க்ளேர்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி மோந்து பார்த்தவன் தான் அந்த திவாகர். பார்வதி அந்த பொண்ணோட அண்ணன் பழகிட்டு இருந்துச்சு, அதுக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு டார்ச்சர் பண்ணவன் தான் இந்த திவாகர். திவ்யான்னு இருந்தாங்க, டைட்டில் வினர், பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினர். அவங்களையும் இவன் பல இடங்களில் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இது மாதிரி பெண்கள்கிட்ட இவன் அத்துமீறி நடந்துக்குவான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்குற எங்களுக்கே தெரியுதே. டே மானங்கட்ட சேனல், உங்களுக்கு தெரியாதா? இவன் பிக் பாஸுக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணதுக்கு, பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்ணதுக்கு ரெட் கார்டு கொடுத்து இவனை அடித்து வெளில துரத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இவனை கௌரவமாக வெளியே அனுப்பி வச்சிங்க. அவன் அங்கேயே அப்படி நடந்துக்கிட்டவன் அடுத்தடுத்து நீங்கள் கூப்பிடுற ஷோலையும் இதே மாதிரி தானே நடந்துக்குவான். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா? அவனுக்கு போதுமான ஸ்பேஸை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மானங்கட்ட சேனல். தங்களுடைய டிஆர்பி வெறியை தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனை மாதிரியான பொம்பளை பொறுக்கிகளை தங்களுடைய ஷோக்குள்ளே விட வேண்டியது. அவன் ஏதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துட்டா, ஏன்னா ஓ வீட்டு பெண் இல்லைல்ல, அந்த சேனலை நடத்துகிறவன் வீட்டு பெண்கிட்ட இவன் இதே மாதிரி அத்துமீறி நடந்துக்கிட்டா அப்போ தான் அவங்களுக்கு அதோட வழி புரியும். ஏன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணு தானே அறந்தாங்கி நிஷா, அதுகிட்ட இவன் அத்துமீறி நடந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அறந்தாங்கி நிஷா இந்த தர்பூசணி திவாகருக்கு எதிராக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி, ஆமாம் அவன் என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக பேசுனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம அறந்தாங்கி நிஷாவை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஏமா உனக்காக 3 பேர் போய் கேள்வி கேட்டு அவங்க கூட சண்டை போட்டு இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, உன்னால் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் உண்மையிலேயே உங்ககிட்ட அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான், தப்பாக
ஒழுங்காக பேசினான் அப்படின்னா நீ செய்ய வேண்டியது என்ன? அவனுக்கு எதிராக உட்காந்து வீடியோ போடுறதா? நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று இவன் என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டான், புருஷனை விட்டுட்டு என் கூட வந்து ஒரு நாள் இருன்னு என்னை கூப்பிட்டான்னு இவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறது தானே நிஷா பண்ணக்கூடிய சரியான விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவன் என்கிட்ட நடந்துக்கிட்டது உண்மைதான் அப்படின்னு அனுப்புறது இதற்கு தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், அவன் லைம்லைட்டுக்காக நாயா அலையிறவன். இந்த மேட்டரில் அவனுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் வருதோ அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணுவான். நீ வீடியோ போட்டு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா நமக்கு போதுமான பாப்புலாரிட்டி இருக்கும். அடுத்த அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அடுத்து ஒரு 10 படம் வரும். இந்த லிக்குன்னு ஒரு திரைப்படம், அதில் இவன் வந்ததே வெறும் 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டை வச்சு நான் லிக்கு திரைப்படத்துக்கு போய் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு அந்த நெறியாளர்கிட்ட சொல்கிறான். ஏண்டா டே, நீ வந்ததே 2 செகண்டு, அதில் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்னடா பண்ண போகிறாங்க? அதிகபட்சமாக ஆடியன்ஸ் பார்த்தா உன்னை காரி தான் துப்புவாங்க. காரி துப்புற மாதிரியான கேவலமான காரியத்தை தான் இது வரைக்கும் நீ செஞ்சு வச்சிருக்க. சரி, இந்த தர்பூசணி திவாகர் வந்து பொறுக்கி தான், புறம்போக்கு தான், பொம்பளைங்க கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவான். அதுக்காக கானா வினோத்து, புகழ், அதுக்கப்புறம் வந்து மாக்காப்பா இவங்கெல்லாம் வந்து புனிதர்கள் கிடையாது. அவங்க மேலேயும் ஏகப்பட்ட புகார்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் வந்து கண்ணாடி போட்டுட்டு ஒவ்வொரு ஷோவையும் காம்பேரிங் பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஃபுல் போதையில் இருப்பார். போதையில் இருந்தால் தான் அவளால் இயங்க முடியும்னு சொல்லி மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கானா வினோத்துக்கு வந்து இதே திவாகர் மேலே முன்விரோதம். இப்போ நமக்கு இருக்க கேள்வி என்னென்னா, கானா வினோத்து அறந்தாங்கி நிஷாக்காக நியாயம் கேட்க போனானா இல்லை திவாகர் மீது தனக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை தீர்த்துக்க போகிறானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நமக்கு இந்த கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த், அறந்தாங்கி நிஷா மேல ஒரு பக்கம் சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை குறித்து அந்த செட்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. மற்றவர்கள் ஏன் வாய் திறக்கல? இவன் வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்திருக்கான் அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற எல்லாருமே இவனுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க, இவனுக்கு எதிராக எதையாவது பேசியிருப்பாங்க. ஆனா மற்ற யாருமே பேசல. இவங்க மட்டும் இவனுக்கு எதிராக செயல்பட்டதுக்கான காரணம் என்ன? இவனை பிக் பாஸ்ல 47 நாள் நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இவன் எப்போ என்ன பேசுவான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அறந்தாங்கி நிஷா விஷயத்தில் இவன் பேசி இருக்கக்கூடிய ஆள் தான் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, இந்த குக் வித் கோமாளியில் இந்த சீசனில் ஜோடியாக வந்து சமைக்கிறாங்க. அப்போ அறந்தாங்கி நிஷா பக்கத்தில் நிஷாவுடைய கணவரும் இருந்திருப்பார். அவங்க 2 பேர் இருக்கும்போது இவன் போய் அறந்தாங்கி நிஷா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை அவன் காமெடிக்காக சொன்னானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது உன் புருஷன் கூட வாழ்ந்து கழிச்சது போதும், என் கூட வந்து ஒரு நாள் வாழு அப்படின்னா முதல் அடி யாருக்கிட்ட இருந்து விழுந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? செருப்பை கலட்டி, அவன் சீரியஸாக நிஷாவை பார்த்து அந்த மாதிரி அவன் பேசியிருந்தான்னா செருப்பை கலட்டி அவனை முதல்ல அடிச்சிருக்கக்கூடியது யாராக இருக்குன்னா நிஷாவோட புருஷன் தான். 2வது செருப்பு யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னா நிஷாட்ட இருந்து வந்திருக்கும். அப்போ இவங்க 2 பேருமே அவனை தாக்கலை, அவனை கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணலைங்கிறப்போ இவங்க 3 பேரும் திவாகருக்கு எதிராக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பல இடங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், குக் வித் கோமாளி செட்டில் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அறந்தாங்கி நிஷாவுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணை இவன் கேவலமாக பேசிட்டான் அப்படின்றதுக்காக நிஷாவிற்கு ஆதரவாக கானா வினோத், மாக்காப்பா, அதுக்கப்புறம் வந்து புகழ் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கானா வினோத்துக்கு இந்த தர்பூசணி திவாகர் மேலே முன்விரோதம் இருக்குது. பிக் பாஸில் இவங்க எப்படி எளியும் புனையுமா இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இவங்க 3 பேரும் திவாகரை தாக்கிட்டு அதுக்கப்புறம் நிஷாவுக்கு கால் பண்ணி நிஷா உங்ககிட்ட இவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு வீடியோ எங்களுக்காக போடு அப்படின்னு நிஷாவை தூண்டி விட்டு திவாகருக்கு எதிராக வீடியோ போட வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.